والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் வருடத்தின் புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் தராவீஹில் நின்று குர்ஆனை ஓதுகிற, கேட்கிற, தொழுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். மீதமுள்ள நாட்களை இன்னும் மிகச் சிறப்பான முறையில் நல்ல அமல்களோடு இந்த ரமலானை நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் நமது வாழ்க்கையிலே இது போன்று பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த ரமலானின் பரக்கத்தினால் அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்து புனித சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் என்பது அமல்களுடைய மாதம். இந்த மாதத்தை போன்று அமல்கள் வேறு மாதத்திலே செய்யப்படுவது கிடையாது. அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சில விஷயங்களை நினைத்து சொல்லுவான். அதன் வழியிலே தான் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவான். அதில் குறிப்பானது ஈமான், அமல் சாலிஹ், தக்வா. இந்த விஷயங்கள், இதுல ஈமானையும் அமல் சாலிஹையும் அல்லாஹ் பல நேரங்களிலே இணைத்து கூறுவான். யார் ஈமான் கொண்டாரோ, நல்ல அமல்கள் செய்தாரோ என்று அல்லாஹ் பல நேரத்தில் அதை இணைத்து கூறுவான். இன்னும் பல இடங்களிலே தக்வாவை கூறுவான். இந்த ஈமானும் அமலும் தக்வாவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவான். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த ரமலானில் நோன்பு வைப்பதனுடைய அதிலே கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்றால் மிகப்பெரிய பலன் தக்வா. லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பின் வழியாக நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று தான் சொல்றோம். ஏன் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஈமானையும் அமல சாலிஹையும் சேர்த்து தக்வாவை சொல்லித் தருகிறார்? ஈமான் என்பது அது நம்முடைய கொள்கை. நாம் எத்தனை விதமான கொள்கைகளை இறைவனை பற்றி, மறுமையை பற்றி, நபிமார்களை பற்றி, வேதங்களை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டுமோ, ஈமான் கொள்ள வேண்டுமோ, அதை நம்ப வேண்டுமோ, அதுதான் ஈமான், கொள்கை. நல்ல அமல்கள், அமல் சாலிஹா என்பது நாம் வாழ்நாளில் பிறந்து பிறகு இறைவனை சந்திக்க செல்கிற இந்த மரணம் வரை எத்தனை நிலைகளிலே என்னவெல்லாம் செய்கிறோமோ அவை அனைத்துமே அந்த அமாலி சாலிஹா என்பதிலே கட்டுப்படுகிறது. இதில் எந்த இடத்திலே தக்வா வருகிறது என்று சொன்னால், இந்த ஈமானும் இந்த அமல சாலிஹும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தக்வா என்பது வேண்டும். ஒருவர் ஈமான் கொண்டிருக்கிறார், நல்ல அமல்களை செய்கிறார், தக்வா இல்லை என்று சொன்னால் அவருடைய ஈமானை கொண்டும் அமலை கொண்டும் அவருக்கு முழுமையான பயன் கிடைக்கும். இதற்கு உதாரணம் என்னவென்றால், ஒருவர் ஒரு தொழில் செய்து பொருள் ஈட்டுகிறார். அவருடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வாழ்வாதாரத்தை அவர் ஈட்டுகிறார் என்றால், அவர் ஈட்டிய அந்த செல்வத்தை வீணாக விட்டுவிட மாட்டார். அதை பற்றி ஒரு கவலை அவருக்கு இருக்கும் இல்லையா? செல்வத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த செல்வத்தை அவர் வெறுமனே சாதாரண ஒரு
அறையில வைக்க மாட்டார், ஒரு ஸ்லாப்ல வைக்க மாட்டார். அதை அவர் எங்கு பாதுகாக்க வேண்டுமோ அங்கு பாதுகாப்பார். அது மட்டுமல்ல, அடிக்கடி செக் பண்ணுவார். பேங்க்ல இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், நம்முடைய செல்வம் இருக்கிறதா, தங்கம்னா தங்கம் இருக்குதா, காசு பணம் என்றால் அதை சரியா இருக்கிறதா என்பதை அவர் சரிபார்த்துக் கொண்டே இருப்பார். என்ன உள்ளத்துல ஒரு பயம் இருக்கும், நம்முடைய செல்வம் வீணாகி விடக்கூடாது. எந்த வழியிலும் நமக்கு தெரியாமல் தவறான முறைகளிலே நமது செல்வம் அது வீணாகி விடக்கூடாது என்பதிலே ஒரு கவனமும் ஒரு சிரத்தையும் ஒரு அக்கறையும் அதில் இருக்கும். ஒரு பயம் இருக்கும். காசு என்ன ஆச்சு, இந்த காசு என்ன ஆச்சு, இருக்குதா இல்லையா, கொடுத்த காசு வந்துருச்சா வரல, இப்படி அவர் பார்த்து கொண்டே இருப்பார். அப்ப இதுதான் தத்துவம். நாம் வெறுமனே ஈமான் அமலசாமி செய்யறா மட்டும் பத்தாது, நம்முடைய ஈமான் கரெக்டா இருக்குதா, நாம் அதை சரி செய்ய வேண்டும். நாம் அமல்கள் செய்கிறோம், அது சரியான முறையில் இருக்கிறதா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் இருக்கிறதா, நமது அமல்களிலே இஹ்லாஸ் இருக்கிறதா. ஏனென்றால் அல்லாஹ் எந்த அமலிலே இஹ்லாஸ் இல்லையோ அந்த அமலை அந்த தூக்கி வீசி விடுகிறார். இப்படி தக்வா என்று அந்த இறை அச்சம், பய பக்தி, என்னுடைய நான் வைத்திருக்கக்கூடிய ஈமான் எந்த விதத்திலும் வீணாகி விடக்கூடாது. ஏனென்றால் எத்தனையோ நபர்கள் முஸ்லிமாக இருப்பார்கள், மோமினாக இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றமான வார்த்தைகளை சொல்லிவிடுவார், தவறான கொள்கைகளை சென்று விடுவார். இதன் வழியாக அவருடைய ஈமான் பறிபோவதற்கு எத்தனையோ விதமான ஓட்டைகள் இருக்கு இல்லையா? ஈமானோடு இல்லாமல் இருப்பதற்கு, ஈமானை விட்டு வெளியே செல்வதற்கு ஷைத்தான் எத்தனையோ விதமாக முயற்சிக்கிறான். ஷைத்தான் எத்தனையோ விதமாக முயற்சிக்கிறான். எந்த விதத்துல வேணாலும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் மனிதனுடைய ஈமானுக்கு வரலாம். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு மனிதர் என்ன பண்ணாரா, தனது மனைவியை விட்டும் பிரியணும், ஆனா தலாக் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? தலாக்கு 1, 2, 3 பிரச்சனையா இருக்கு இல்லையா? அந்த பிரச்சனை வரக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு போது ஒருத்தர் சொன்னாரா, நீ ஏன் கவலைப்படுற, ஒருத்தருக்கு ஈமான் இல்லாம போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா பொண்டாட்டி இல்லாம போயிடும் இல்லையா? ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அந்த திருமணம் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். நீ என்ன செய்ய, குஃபுர காஃபிரா மாறிட்டு அப்புறம் இஸ்லாம்ல சேர்த்துக்க, அப்புறம் இந்த பொண்ணை கல்யாணம் வச்சா முடிச்சுக்கலாம், அது பின்னாடி தேவைப்படுற முடிச்சுக்கலாம், தலாக்கு நடக்கிறது. பாருங்க, இது இந்த சரியான வழியா இது. இப்ப இப்படியெல்லாம் ஷைத்தான் முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார். எனவேதான் தத்துவம் அவசியம். நான் ஈமான்ல என்னுடைய எந்த விதத்திலாச்சும் ஈமானுக்கு மாற்றமாக நான் நடந்து விடுகிறேனா, எந்த விதத்திலும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக எனது செயல்பாடுகள் அமைந்து விடுகிறதா என்பதை கண்காணித்துக் கொண்டும், அதை பற்றிய அச்சத்துடனும் அதை பாதுகாத்துக் கொண்டும் வாழ்வதுதான் தக்குவா. இந்த தக்குவா நம்மிடத்தில் வந்துவிட்டால் நாம் ஆசைப்படுவது எல்லாமே இந்த உலகத்தில் மறு உலகத்தில் நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே குர்ஆன்ல இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஈமானும் அமல சாலியும் தக்குவாவும் இருந்துவிட்டால் நாம் வாழ்நாளில் என்னெல்லாம் நமது கனவுகளாக இருக்கிறதோ, ஆசைகளாக இருக்கிறதோ, அது இந்த உலகம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, மறுமை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாமே பூர்த்தியாக இருக்கும். இந்த உலகத்தில் மனிதன் விரும்புவான், எனக்கு ரிஸ்க் அதிகமாகணும், எனக்கு நிறைய கிடைக்கணும், எனக்கு பரக்கத்து கிடைக்கணும், என்னுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எந்த ஒரு மனிதன் அல்லது ஒரு சமூகம் எந்த ஒரு சமூகம், எந்த ஒரு கூட்டத்தார்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்களோ, லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அவர்களுக்கு பரக்கத்தின் வாசல்களை நாம் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப நமக்கு ரிஸ்க் தேவை நினைக்கிறோம். ஆனா ரிஸ்க் எங்க இருக்குது? தக்வாவுடைய வாழ்க்கையில் இருக்கு. தக்வாவுடைய வாழ்க்கையை வாழும் பொழுது ஆரம்பத்திலே சிரமமாக தெரியலாம், கட்டுக்கோப்பா தெரியலாம்,
இதை செய்யக்கூடாது, வியாபாரத்தை இது கூடாது அது கூடாதுன்னு தெரியலாம். ஆனாலும் நமக்கே அறியாமல் அதிலே மிகப்பெரிய வரக்கட்டுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவார். அதே போன்று இரண்டாவது மனிதன் விரும்புவது என்ன? நம்முடைய குடும்பமும் சரி, நமது செல்வமும் சரி, நமது குழந்தைகளும் சரி, இது நமக்கு கிடைத்தால் மட்டும் பத்தாது, அதற்கு ஒரு பாதுகாப்பு தேவை இல்லையா? யார் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறாரோ அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுக்கு பாதுகாப்பை தருகிறார். வாஅல்லாஹு அல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த். யார் ஈமான் கொண்டு அமல் சாலிஹ் செய்து அந்த சமூகம் சரியான வாழ்க்கையை வாழ்ந்தால் இந்த பூமியில் அவர்களை நாம் நமது பிரதிநிதிகளாக, நமது தலைவர்களாக நாம் ஆக்குவோம். இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக அவர்களை ஆட்சி பொறுப்பிலே நாம் அமர்த்துகிறோம். வலைமக்கினல்லஹும் தீனஹும், அவர்கள் தீன்படி வாழ்வதற்குண்டான எல்லா விதமான பாதுகாப்புள்ள சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவோம். வலைமக்கினல்லஹும் மின்பாதி ஹௌஃபிஹிம் அம்னா, அவர்களுக்கு பயமான வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு நிம்மதியான பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி தருகிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வாக்குறுதி கொடுக்கிறார். ஒரு சமூகம் நல்லா இருக்கணும்னா என்ன நினைப்போம்? அந்த சமூகத்தில் பஞ்சம் வரக்கூடாது என்று நினைப்போம் இல்லையா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதி இஸ்தகாமு அலா த்வரீகத்தின் அஸ்மைனாஹும் மாஅன் கதபா. எந்த சமூகம் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருக்கிறதோ, ஈமானிலும் அமல் சாலிலும் உறுதியாக இருக்கிறதோ, அவர்களுக்கு பெருமழையை நாம் கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்றார். நிறைய மிகப்பெரிய நல்ல மழை அவர்களுக்கு கிடைக்கும். அதன் வழியாக பஞ்சம் இல்லாமல் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படி இந்த அமல் சாலிஹ், ஈமான், தக்வாவை பற்றி குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டே சென்றால் வாழ்வின் எந்த நிலையிலும் அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்மை கைவிட மாட்டான் என்று புரிகிறது. பொதுவாக நம்முடைய செல்வங்களை எல்லாம் நாம் சேர்த்து வைக்கிறோம். எதற்காக சேர்த்து வைக்கிறோம்? முதல்ல மனிதன் சம்பாதிப்பது தனக்காக வேண்டி நினைப்பான். திருமணம் ஆன உடனே அவருடைய சிந்தனை என்ன இருக்கும்? என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, எனது மனைவி மக்களுக்கு எவ்வளவு கூட சம்பாதிக்கிறேன்னு கேட்டா பிள்ளைங்கெல்லாம் இருக்குது இல்லையா, அதுகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டாமா என்று மனிதன் சொல்வது, அவன் எதிர்பார்ப்பது, அவனது ஆசை, அவனது கனவு. குர்ஆனின் வழியாக நாம் பார்த்தால் நம்முடைய குழந்தைகள் செல்வ சீமான்களாக நல்ல நிலையிலே வாழ வேண்டும் என்றால் அதற்கு நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நாம் அமலசாலிகளாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் அறிந்த கஹஃப் சூராவிலே வரக்கூடிய அந்த சம்பவம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க செல்வார்கள். சில அதிசயங்களை பார்ப்பார்கள். அந்த இடத்திலே ஒரு ஊருக்கு செல்வார்கள். அந்த ஊருக்கு செல்லும் பொழுது அந்த ஊர் மக்கள் இரண்டு பேருமே மிகப்பெரியவர்கள். ஒருவர் நபி, இன்னொருவர் வலி. ஒருவர் நபி, இன்னொருவர் வலி, இறைநேசர். ரெண்டு பேரும் போறாங்க. கூட ஒருத்தர் இன்னொரு வேலையாக போறாங்க. யாருக்கும் அந்த ஊரிலே அவங்க உணவு கொடுக்க தயாராக அந்த ஊர்ல யாருமே கண்டுக்கல. ஏன்னா அந்த அந்த காலத்திலே ஹோட்டல்கள் கிடையாது. ஒரு ஊரிலே ஒருவர் வந்தால் அவருக்கு உணவளிக்க வேண்டும் என்பது சமூகத்தினுடைய பொறுப்பு கடமை. அப்ப இந்த நபிமார்களுக்கு, அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இது கவலையா இருக்குது. அந்த நேரத்தில் ஹித்ர் நபி என்ன செய்யறாங்க? அங்கு இருக்கக்கூடிய ஒரு உடைந்த சுவரை, அங்கு மண்களை குவித்து தண்ணீரை ஊற்றி அதுல மண்ணை குழைச்சி அங்க அந்த ஒரு சுவர் பாதி உடஞ்சி கிடக்குது. அதை விட்டா முழுசா உடஞ்சி கீழே விழுந்துடும், பூமியோட பேசிட்டு வந்துடும். அதை உட்காந்து அங்க கட்டிட்டு இருக்காரு, செவுத்த கட்டிட்டு இருக்காரு ஒரு இடத்துல. இவங்களுக்கு சரியான கோபம். 50 மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வரும். 50க்கு இவங்க ஒரு விருந்து கூட கொடுக்க தயாரா இல்லை, இவங்களுக்கு நீங்க சேவை செஞ்சுட்டு இருக்கீங்களா என்று கோபப்படுகிறார். அப்பொழுது இது பெரிய சம்பவம் தெரியும். அந்த இடத்துல ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இதை செய்தேன் என்று அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. அவங்க விளக்கம் கொடுக்கும் பொழுது சொல்லுவாங்க, ஒரு சாலிஹான தந்தை இறந்து விட்டார், மூத்தப்பட்டார், ஏதோ ஒரு காரணத்துல மூத்தப்பட்டார். அப்ப அந்த 2 எத்தீமான குழந்தை அவருக்கு இருக்குது. அந்த எத்தீமான குழந்தைக்கு ஒரு தங்க புதையலை பூமியிலே வைத்து
அது தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி அது மேல ஒரு கட்டடத்தை ஒரு சோத்தை எழுப்பிட்டு போனார். இப்போ அவர் போய் கொஞ்சம் நாள் ஆகிவிட்டது. இப்பொழுது அந்த சுவர் உடைத்து அது அஸ்திவாரத்தோடு சேர்த்து அது உடைத்து விட்டால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தங்கம் வெளியே வந்துடும். அந்த எத்தியமான குழந்தைகளுக்கு கேட்காம போயிடும், யாராவது எடுத்துக் கொள்வார்கள். எனவே அதை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால். அதற்கு காரணம் மக்கான அபூஹுமா சாலிஹா, அவர்களுடைய தந்தை நல்லவராக, சாலிஹா, இறைவனுக்கு பிடித்தமானவராக, நல்ல அமல்களை செய்பவராக இருந்தால் இந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் அந்த குழந்தை, அந்த சந்ததியை அல்லாஹ் பாதுகாக்க, அந்த சந்ததியின் பொருளாதாரத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிதானே நினைக்கிறோம். நமக்கு பின்னாடி நம்முடைய குழந்தை நல்லா இருக்கணும் இல்லையா? வெறுமனே நாம் காசு மட்டும் வச்சுட்டு போய் நல்லா இருக்கணும் கேரண்டி இருக்கா? எத்தனை பேர் குழந்தைங்க அடிச்சுக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேருக்கு எல்லா விதமான காசு பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு சில சமூகம் என்ன செய்கிறார்கள், அந்த சொத்தை சரியான முறையில் பிரித்து கொள்ளாமல் சண்டை போட்டு கேஸ் ஆடி 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 கடைசியில அந்த சொத்துல ஒரு பைசா கூட யாருக்கும் கிடைக்கிறது. எவ்வளவு நடக்குது, எவ்வளவு பார்க்கணும். ஆனால் நல்லவர்களாக இருந்தால், நாம் நல்லவர்களாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில ஈமானும் அமரசாமியும் தக்குவாவும் இருந்தால் அல்லாஹ் குர்ஆனின் வழியாக வாக்குறுதி கொடுக்கிறார், நான் உன்னுடைய சந்ததியை பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறார். இன்று ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், நாளைக்கு வறுமை ஒரு நல்ல பெற்றோர், ஈமான் கொண்ட அமல்கள் செய்த நல்ல ஒரு தாய் தகப்பன், அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கத்துல பல அந்தஸ்து இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அமல்களை பொறுத்து அந்தஸ்துகள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இந்த தரஜாவுக்கும் அடுத்த தரஜாவுக்கும் மத்தியில வானம் பூமி அளவுக்கு இடைவெளி இருக்கு. இங்க உள்ளவங்க நாங்க பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட இடைவெளி இருக்கு. அப்போ ஒரு பெற்றோர்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, ஒரு அந்தஸ்துல இருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைங்க அவங்களுக்கு கிடைக்காது, எனக்கு பக்கத்துல இல்லை. அவங்களுடைய அமல் கொஞ்சம் சரியில்லைங்கிறதுனால, அவங்க வாழ்க்கையில ஒரு சில தவறுகள் செய்ததால அவங்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கல. அவங்க அதோட கீழே ஒரு அந்தஸ்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த பெற்றோர்கள் கவலைப்படுவாங்க, நாங்கள் இந்த உலகத்திலே நல்ல அமலை நாங்கள் செஞ்சோம், என்னுடைய குழந்தைகள் சில அமல்களை கோட்டையிட்டு விட்டார்கள், இன்று அவர்களை காண வேண்டும் என்று எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது யாரெல்லாம் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது அவர்களின் கண்களை குளிர்விப்பதற்காக வேண்டி, சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி கீழ்நிலையில இருக்கக்கூடிய, கீழ் அந்தஸ்திலே இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகளை அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒரு மூமினான பெற்றோருக்காக வேண்டி அவர்களிடத்திலே சேர்த்து விடுவான். அந்தஸ்து உயர்த்து, அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விடுகிறார். எந்த ஒரு பகரமும் இல்லாமல் வெறுமனே ஒரு மூமினான மனிதனுடைய உள்ளம் கவலைப்பட்டது, என் குழந்தையை பார்க்கணும், என் குழந்தை என்னோட இருக்க வேண்டும் என்று கவலைப்பட்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி நாம் அவரோடு சேர்த்து விடுவோம். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய அமல்கள் இருந்து கொஞ்சம் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம். அவருடைய அமல்ல எந்த குறையும் இல்லாமல் நாம் அவருக்கு இந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்து விடுவோம். அந்த பெற்றோரிடத்தில் எந்த நன்மையும் வாங்காமல் ஃப்ரீயாக அல்லாஹ் தபாரக வ தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி தருகிறார். ஒரே நோக்கம், ஒரு சாலிஹான மனிதனுடைய உள்ளம் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக. இப்படி நமது வாழ்க்கையில துன்யா சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஆகிரத்து சம்பந்தப்பட்ட நமது சொர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நாம் நல்லவர்களாக இருந்தால், நல்ல அமல்களை செய்தால் அதன் வழியாக அல்லாஹ் நமது எல்லா விதமான சந்தோஷமான நிலைகளை ஏற்படுத்தி தருகிறார். இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அமல்களிலே பல தரஜாக்கள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு அசனத்து, ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு தாக்கம் இருக்கிறது. நாளைக்கு மறுமையில் அது வெளிப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள், நாளைக்கு மறுமையில் ஒரு சில நபர்கள்
சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்காக வேண்டி வருவார்கள். அப்படி கடக்க வரும் பொழுது அந்த இடத்துல குப் இருட்டு, எந்த லைட்டும் இருக்க, இருட்டா. அப்ப லைட் எங்கிருந்து வரும்? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது உடலில் இருந்து ஒளி வெளியே வரும். சில நபர்களுக்கு ஒளி சூரியன் மாதிரி இருக்கும். ஒரு சில நபர்களுடைய ஒளி சந்திரனை போன்று இருக்கும். ஒரு சில நபர்களுடைய ஒளி இங்கிருந்து நட்சத்திரத்தை பார்த்தா குட்டியா தெரியும், அந்த மாதிரி வேண்டும். ஒரு சில நபர்களுடைய ஒளி என்பது அவருடைய கால் பெருவிரலுக்கு மட்டும்தான் சின்ன லைட்டு மாதிரி, அந்த லைட்ல குட்டி கோடு கால் நகத்துல இருக்கும். இப்படி இந்த அமல்களின் வித்தியாசத்தினால் நாம் இந்த உலகத்திலே செய்கிற அமல்களின் ஏற்றத்தாழ்வின் காரணமாக நாளைக்கு மறுமையிலே இந்த தரஜா இருக்க ஒரு சில நபர்களுக்கு சுத்தமா லைட்டே இருக்கு. எப்படி ஒரு லைட் இல்லாத ஒரு ரோட்ல வண்டி, ஒரு காரு தனது சொந்த லைட்ல தான் ஓட முடியுமோ, நாளைக்கு மறுமையிலே தனது சொந்த வழியில்தான் அந்த சிராத்துல் முஸ்தகீமை கடக்க முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த உலகத்திலே யார்கள் வெறுமனே அமலே செய்யாம முனாஃபிக்குகளாக இருந்தார்களோ, அல்லாஹ்விடத்தில் நடித்தார்களோ, உண்மையாக முஸ்லிமா வாழவில்லையோ, அவங்களுக்கு சுத்தமான ஒளி இருக்காது. யோம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து லில்லதீன ஆமனு துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும். அப்பொழுது அவங்க பார்ப்பாங்க, மூமினான மனிதர்களுக்கு நாம் அப்படி ஒளி விண்ணோம். அவங்க சொல்லுவாங்கன்னா, உங்க ஒளியில கொஞ்சோடு கடக்கணுங்க, நக்தபிஸ் மின் நூரிக்கும், அந்த ஒளியிலிருந்து எங்க உடம்புல நாங்க ஒளியை வாங்கிக்கிறோங்க என்று கொடுப்பாங்க. அங்கிருந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் வரும், நீங்கள் திருப்பி செல்லுங்கள், திருப்பி சென்று உங்களுக்கு நூறை ஒளியை தேடி எடுத்து வாருங்கள். அதுதான் கிடைக்க போறதில்லை. என்ன, உங்களுக்கு இந்த ஒளி கிடைக்காது. யார் இந்த உலகத்திலே இந்த அமல்களை செய்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஒளி கிடைக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வார், நாளைக்கு மறுமையில் முழுமையான ஒளி கிடைக்கணுமா, முழுமையான ஒளி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? நபி ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், பஷ்ஷிரில் மஷாஹீன ஃபில் ظلم بالنور التام يوم القيامة. நாளைக்கு மறுமையிலே ஒரு மனிதனுக்கு முழுமையான ஒளி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நிம்மதியாக கடக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் இருள் நிறைந்த நேரத்தில் இருக்கக்கூடிய தொழுகைகளையும் அவர் ஜமாத்தாக தொழ வேண்டும். இருள் நிறைந்த தொழுகை எது? குறிப்பா ஃபஜ்ரும் இஷாவும். ஃபஜ்ருக்கு தான் பல பேர் என்ன கட்டையை போடுறாங்க இல்லையா? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இரவின் இருளில், இன்னைக்கு நம்மளுக்கு லைட் இருக்கு, என்ன இருக்கு, வசதி இருக்கு, வண்டி எல்லா லைட்டும் இருக்கு, நம்ம வராதுன்னு யோசிக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல தெரு விளக்குகளே இல்லாத காலம், இருளாக இருக்கிற அந்த நேரத்தில் தொழுகைக்கு வருபவர், ஃபஜ்ருக்கு வருபவர், இஷாவுக்கு வருபவர், மக்ரிபுக்கு வருபவர், இருள் நிறைந்த நேரத்திலும் கடமையான தொழுகைகளை தவறாமல் தொழக்கூடிய அந்த மனிதருக்கு நாளைக்கு மறுமையில் முழுமையான ஒளி, முழுமையான ஒளி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். இது மட்டுமல்ல, நிறைய இருக்கிறது. இந்த உலகத்தில் யார் எப்படியெல்லாம் அமல் செய்கிறார்களோ அதன் பலனை நாளைக்கு மறுமையிலே அவர் கண்டு வந்தார். இந்த உலகத்துல யாரு அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று கால் வலிக்க தொழுகிறாங்க, அமல் செய்யறாங்க, ஹஜ் செய்யறாங்க, பல நேரங்களிலே அவர்களுக்கு கால் வலிக்குது, நின்று இருக்கிறாங்க, தராவை நிக்க முடியல, எத்தனையோ பெரியவர்கள் கஷ்டப்பட்டு தொழுகிறாங்க, தொழுதுன்னு நினைக்கிறாங்க, தஹஜ்ஜுத் நின்று தொழுகிறாங்க. இப்படியெல்லாம் இந்த உலகத்துல யார் நின்று 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 அல்லாஹ்வுக்கு முன்னால் தொழுகிறாரோ நாளைக்கு மறுமையில் கேள்வி கணக்கில் நிற்க வைக்கும் பொழுது அவருக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா அதை லேசாக்கி, அவர் 2 ரக்காத் தொழுவதுக்கு எவ்வளவு நேரம், அவ்வளவு நேரம் தான் அவருக்கு ஃபீலா. ஆனா நாளைக்கு மறுமையில பாவிகள் அல்லாஹ்வுக்கு முன்னால் படுத்து அலறுவார்கள், யா அல்லாஹ், இன்னும் கணக்கு வழக்கே ஆரம்பிக்கலையே, எவ்வளவு நாள் இவரை வெயிட்டிங்ல இருப்ப, இது கணக்கு வழக்கு ஆரம்பிச்சு சொல்லுறதுமாச்சும் ஆரம்பிச்சிரு. இந்த வெயிட் பண்ணக்கூடிய ஹஷ்ருடைய அந்த மைதானத்தில் எங்களால் காக்க முடியவில்லை, கால்கள் வலிக்கிறது, பாவத்தினால் எங்களுடைய வேர்வையில் நிரம்புகிறது, எங்களால் முடியலன்னு புலம்புவாங்க, அபிமானப்பட்டு முறையிடுவாங்க.
ஆனா உண்மையான ஒரு மோமின், தொழுகை நிறைவேற்றிய சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மோமினுக்கு அது ஒரு 2 ரக்காத்து மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 ரக்காத்து தொழுது எவ்வளவு நேரம், 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளவுதான். அது எவ்வளவு லேசா தெரியும். அது போன்றுதான் ஒரு மோமினுக்கு நாளைக்கு மறுமையிலே ஹஷ்ர் மைதானத்தில் இருப்பது அவ்வளவு எளிதாக இருக்கும். காரணம் என்ன? இந்த உலகத்தில் அவர் அல்லாஹ்வுக்கு முன்னால் கால் வலிக்க நின்று கொண்டே சொல்லுவாங்க. நைட்ல நிப்பாங்க. ஒரு ரக்காத்தில் 6 ஜுஸ் 5 ஜுஸ் மேல ஓதுவாங்க. இப்போ 1.25 ஜுஸ் ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இதுவே லேட் ஆகுது, கஷ்டப்படுறதா இல்லையா? ஒரு ரக்காத்துல தஹஜ்ஜுதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5.5 ஜுஸ் ஒரு ரக்காத்துல ஓதிக்கிறாங்க. ஒரு ரக்காத் கணக்கு தான். அப்படி ரசூலுல்லாஹ் தொழுவதனால ஒரு பிரயாணத்திலே நாம் செல்லும் பொழுது கார்ல உட்கார்ந்துட்டே இருந்த கால் வீங்கிற பார்த்தீங்களா? அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு கால் வீங்கும், கால் சுரந்து போகும் என்று சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மறுமையின் நிலைமை தெரிஞ்சதுனால, கண்ணுல பார்த்ததுனால அப்படி அமல் செஞ்சாங்க. அவர்கள் தெரியல. நம்ம தேவைப்பட்டா தொழுதுக்கலாம், தஹஜ்ஜுத் தொழுதுக்கலாம், இல்லாட்டி பிரச்சனை இல்லை, தராவி சுன்னத்து தானே, தொழுதுக்கலாம், அப்புறமா தேவைப்பட்டா படுத்துக்கலாம், இப்படிதான் நம்ம அலை பாகிறோம். ஆனால் யாருக்கு இதனுடைய நன்மைகள் தெரிகிறதோ அவர்கள் கால் வலிக்க நின்று தொழுவார்கள். இந்த ரமலானை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எனவே சோதரர்கள் மீதி இருக்கக்கூடிய இந்த நாட்கள் மிகச்சிறந்த நாட்கள், நம் வாழ்நாளில் திரும்ப கிடைக்காத நாட்கள். இந்த நாட்களை லைலத்துல் கத்ரை தேடிய பயணம் கொண்ட அந்த நாட்கள். இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலா நாம் செய்த எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானா. இனி மீதம் வரக்கூடிய இந்த ரமலானிலே நிறைய அமல்களையும் செய்யக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தந்திர புரிவானா. அதன் வழியாக நாளைக்கு நமது வறுமையின் வாழ்க்கையை அல்லாஹ் லேசாக்கி தருவானா. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்கள், சிரமங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த ரமலானின் வரக்கத்தினால் நீக்கி தந்திர புரிவானா. நம்முடைய வியாபாரத்தில் அல்லாஹ் வரக்கத்தை கொடுப்பானா. இந்த நல்ல நாட்களிலேயும் யாரெல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, நோயாலும் பசியாலும் பட்டினியாலும் எத்தனையோ அவர்கள் உலகத்தில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல நிலைமைகளை மாற்றி தந்து வருவாராக. அல்லாஹ்வை அவன் சந்தோஷப்படக்கூடிய, அவன் திருப்திப்படக்கூடிய நிலைகளை சென்று சந்திக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து வருவாராக. வாய்ப்பு பெற்றுக்கூடிய நிறைவு செய்வாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.